நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். மீண்டும் வரவேற்கிறோம். 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற மும்பை தாக்குதலுக்கு குற்றம் சுமத்தப்பட்ட லக்வி என்பவர் பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். கடந்த 6 ஆண்டுகளாக அவர் சிறையில் இருந்த சூழ்நிலையில் 2 தினங்களுக்கு முன்னர் பாகிஸ்தான் தீவிரவாத எதிர்ப்பு சிறப்பு நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இந்த ஜாமீனை எதிர்த்து பாகிஸ்தான் அரசு மேல்முறையீடு செய்ய இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவருக்கு ஜாமீன் வழங்கிய அந்த சூழலை பார்க்க போனோமானால், பெஷாவரில் இராணுவ பள்ளியில் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பினர் நடத்தினர். அந்த தாக்குதல் நடைபெற்று 2வது நாளேயே இந்த நபருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை கிளப்பியது என்று கூட சொல்லலாம். குறிப்பாக இந்தியாவில் இது ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை உருவாக்கியது. ஏனென்றால் பெஷாவர் தாக்குதல் நடைபெற்றவுடன் பாகிஸ்தானுடன் நாங்கள் இருக்கின்றோம், வி ஆர் இன் சாலிடாரிட்டி அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இந்தியா தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மும்பை தாக்குதலுக்கு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நபர், மும்பை தாக்குதலை முன்னின்று நடத்தியதாக கருதப்படக்கூடிய ஒரு நபருக்கு ஜாமீன் வழங்கியது எந்த அளவுக்கு சரியான விஷயம் என்ற வகையில் மிகப்பெரிய ஒரு விவாதத்தை அது கிளப்பியது. இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தான் அரசை பொறுத்தவரை அந்த நீதிமன்றம் வழங்கிய அந்த ஜாமீனுக்கு எதிர்த்து ஒரு மேல்முறையீட்டு மனுவை செய்ய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றது. இது தொடர்பான ஒரு செய்தியை முதலில் பார்த்துவிடலாம். டிசம்பர் 16 பாகிஸ்தான் வரலாற்றில் மறக்க முடியாத கருப்பு தினம். பெஷாவர் இராணுவ பள்ளிக்குள் நுழைந்த பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பைச் சேர்ந்த 7 பேர் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் 148 பேர் கொல்லப்பட்டனர். இவர்களில் 132 பேர் குழந்தைகள். தீவிரவாதத்தின் கோரப்பற்களில் சிக்குண்டு சிதைக்கப்பட்ட குழந்தைகளுக்காக உலகம் முழுவதும் இன்று வரை கண்ணீர் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒரு குடையின் கீழ் ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் அரசியல் கட்சிகள் தாலிபான்களுக்கு எதிராக ஒற்றை குரலை பதிய வைத்தனர். அதைத் தொடர்ந்து தீவிரவாத குற்றங்களில் ஈடுபட்டவர்களை தூக்கிலிடுவதற்கு விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால தடையை நீக்குவதாக பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்தார். கடந்த ஆகஸ்ட் மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடைபெறவிருந்த பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவு சுமூகமானதாக இல்லை. இந்நிலையில் பெஷாவர் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா தன்னுடைய மௌனத்தை கலைத்தது. பாகிஸ்தான் பிரதமரை தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்ட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா பாகிஸ்தானுடன் உறுதுணையாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்தார். பெஷாவர் சம்பவம் நடந்து 2 தினங்கள் கழிந்த நிலையில் ராவல்பிண்டி தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஜஹீருர் ரஹ்மான் லக்வி என்பவருக்கு பிணை வழங்கி உத்தரவு பிறப்பித்தது இந்தியாவை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. யார் இந்த லக்வி? 2008ஆம் ஆண்டு பாகிஸ்தானிலிருந்து கடல் வழியாக மும்பைக்குள் நுழைந்த 10 பேர் பொது இடங்களில் கண்மூடித்தனமாக நடத்திய தாக்குதலில் 164 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த தாக்குதலை பாகிஸ்தானிலிருந்து வழி நடத்தியது லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பைச் சேர்ந்த லக்வி என்பது பின்னர் தெரியவந்தது. மும்பை தாக்குதல் தொடர்பாக இந்தியா வழங்கிய ஆதாரத்தின் அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் லக்வி கைது செய்யப்பட்டார். இதைத் தொடர்ந்து லக்வியை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா முன்வைத்த கோரிக்கையை நிராகரித்த பாகிஸ்தான் தங்கள் நாட்டு சட்டப்படி அவருக்கு எதிராக வழக்கு நடத்தப்படும் என்று கூறியது. கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் ஒரு அரசு தரப்பு வழக்கறிஞர் மர்மமான முறையில் கொல்லப்பட்டதுடன் பலர் மாற்றப்பட்டும் உள்ளனர். இந்த வழக்கை இதுவரை 5 நீதிபதிகள் விசாரித்துள்ளனர். இந்நிலையில் லக்விக்கு எதிரான குற்றச்சாட்டுகளில் போதிய ஆதாரம் இல்லை என்ற அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது பாகிஸ்தான் நீதிமன்றம். இதற்கிடையில் பெஷாவர் தாக்குதல் நடைபெற்ற மறுநாளே பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ரஹீல் ஷரீப் மற்றும் பாகிஸ்தான் உளவு நிறுவன தலைவர் ரிஷ்வான் அக்தரும் ஆப்கானிஸ்தான் சென்றனர். ஆப்கான் அதிபர் அஷ்ரப் கனியை சந்தித்த அவர்கள் பாகிஸ்தான் தாலிபான் அமைப்பின் தலைவர் முல்லா பசுல்லாவை கைது செய்ய ஆப்கானிஸ்தான் உதவ வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். லக்விக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி மனிதாபிமானத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையிலான செய்தி இது என்று அவர் கூறியுள்ளார்.
இந்நிலையில் லக்விக்கு வழங்கப்பட்டுள்ள ஜாமீனை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தற்போது பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. அதுவரை தடுப்பு காவல் சட்டத்தின்படி லக்வியை சிறையில் வைக்க பாகிஸ்தான் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல் மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடையவராக கருதப்படும் ஜமாத் உத் தவ்லா அமைப்பின் தலைவர் ஹபீஸ் சையத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று இந்தியா பாகிஸ்தானை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது. பெஷாவர் சம்பவத்தை தொடர்ந்து தீவிரவாதம் குறித்த பாகிஸ்தானின் பார்வையில் மாற்றம் ஏற்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பணிவலர், அந்த செய்தியை பார்த்தோம். அதாவது இந்தியா எதிர்பார்க்கக்கூடிய ஹபீஸ் சையதை பாகிஸ்தான் இந்தியாவிடம் ஒப்படைக்கும் என்று நாமும் நம்புவோம். இத்தோடு 0R நிறைவு பெறுகிறது. 0Rல் இணைந்திருந்தமைக்கு நன்றி.